மரணம் என்றால் என்ன? மரணம் என்பதை நாம் பெரும்பாலும் ஒரு பயமாக பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் அது ஒரு நிகழ்வேதான். அது இயற்கையின் ஒரு சட்டம். அந்த சட்டத்தில் எதுவும் தற்காலிகமல்ல, எல்லாமே ஒரு தொடர்ச்சியாக நிகழ்கிறது. அந்த தொடர்ச்சி ஒரே நேரத்தில் முடிவும் ஆரம்பமும் ஆகஸ்ட் இருக்கக்கூடும். இந்த பார்வைதான் வாந்தத்தின் உள்தொடை. பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனிடம் சொல்லும்போது உயிரின் நிலையற்ற தன்மையை பற்றி கூறுகிறார். அதில் உயிர் என்றது உடல் அல்ல, ஆன்மாதான். உண்மையான நாம் இந்த உடல் அழியும், ஆனாலும் அந்த ஆன்மா அழிவதில்லை. அதுவே மரணத்தின் சூட்சமம். உயிரின் பயணம் மரணத்தை தொடர்ந்து செல்லும் வழி. மரணம் என்பது முடிவல்ல என்பதை நாம் உணர வேண்டும். அது ஒரு மாயையான நிலைமாற்றம்தான். இந்த உடல் அழிகிறது, ஆனால் உயிரான ஆன்மா தனது பயணத்தை தொடர்கிறது. இது உபனிஷதங்களில் தெளிவாக கூறப்படுகிறது. ஆன்மா என்பது காலத்துக்கும் நிலையற்ற உடலுக்கும் அப்பாற்பட்டது என்றும், அது பிறவி எடுக்கும் முன்னும் பிறகு மாறாத நிலை ஒன்றை உடையது என்றும் அவை கூறுகின்றன. அந்த ஆன்மா ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு பயணிக்கிறது என்பதுதான் மறுபிறவி என்ற உண்மை. இந்த உண்மைதான் மனித வாழ்க்கையின் மறைப்பட்ட சக்கரமாக உள்ளது. மரணம் அந்த சக்கரத்தில் ஒரு இடைவேளை போன்றது. அது பயணத்தின் இடைநிறுத்தமாக மட்டுமே உள்ளது, பயணத்தின் முடிவாக இல்லை. பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், ஆன்மா எப்போதும் அழிவதில்லை. அது பிறக்கவும் இல்லை, அதற்கு எந்த ஆரம்பமும் இல்லை. அது எப்போதும் இருந்தது, இப்போதும் இருக்கிறது, என்றும் என்றும் இருக்கும் என்றும். அந்த ஆன்மா எப்படி அழியும் என்பதை பற்றி நாம் மட்டும் அல்ல, உலகிலேயே யாரும் பதிலளிக்க முடியாது. எதனால் என்றால் அது எப்போதும் அழிவதில்லை. எனவே மரணம் என்பது அந்த அழிவதில்லாத ஆன்மாவின் பயணத்தின் ஒரு புதிய கட்டமாகும். இந்த உண்மையை உணரும்போதுதான் மரண பயம் ஓயும். பயமும் இருளும் ஒரு நிழல் போல் இருக்கின்றன. உண்மையை அறிந்தவுடன் அந்த நிழல்கள் மறைந்துவிடும். மரணத்தை நாம் பயப்படுகிறோம், ஏனெனில் நம் உண்மை இயல்பை நாம் அறியவில்லை. ஆன்மாவாக நாம் வாழ்ந்தால் மரணம் என்பது ஒரு புதிய வாசல் என்பதையே உணர்வோம். ஒரு முடிவல்ல, ஒரு அழிவல்ல, அது ஒரு மாற்றம், ஒரு தொடர்ச்சி, ஒரு வேறு நிலைக்கு நாம் செல்வதற்கான வாயில். மரண பயம் எங்கே இருந்து உருவாகிறது? மரணம் ஒரு மாயை என்ற உண்மை விளங்காத போதுதான் அந்த மரணம் பற்றி நாம் பயப்படுகிறோம். நம் உடல்தான் நாமென எண்ணும் அனாதியான ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையே மரணத்தை ஒரு முடிவாக மாற்றி இருக்கிறது. இந்த உடல் அழியும் என்ற உண்மையை உணர்ந்தவுடன் நம்முள் குழப்பம் ஏற்படுகிறது. நாம் யார் என்ற அடையாளத்தை உடலுடன் இணைத்துவிட்டதால்தான் மரணம் என்றால் நம்மை பூரணமாக அழித்துவிடும் என நம்புகிறோம். இதுதான் மரண பயத்தின் முதல் மூல காரணம். இந்த பயம் சிந்தனையிலிருந்து உருவாகிறது. இந்த உடலை நாம் என்று பிழைத்தால் அந்த உடலை இழப்பது நம்மை இழப்பதென்று தோன்றும். ஆனால் உண்மையில் ஆன்மா எப்போதும் இழக்கப்பட முடியாதது என்றும் நிரந்தரமானது என்றும், ஜோதியின் ஓரமின்றி ஒளிரும் பிரம்மத்தோடு ஒன்று சேரும் சக்தியாகும். இந்த உடல் ஒரு கருவி, ஒரு வண்டி போல ஆன்மாவின் பயணத்திற்கு உதவுகிறது. அந்த வண்டி பழுதாகி நிற்கும் நேரத்தில் ஆன்மா அதில் இருந்து வெளிவந்து வேறொரு கருவியில் பயணிக்கத் தொடங்குகிறது. ஆனால் இந்த நுட்ப உண்மையை அறியாத போதுதான் மரணத்தை ஒரு பயமாக பார்க்கிறோம். மரண பயத்திற்கான மற்றொரு காரணம் நம் வாழ்க்கையின் பூரணத்தன்மையை உணராதமையும் ஆகும். நாம் இன்னும் நிறைவு பெறவில்லை என்று உணர்வதாலோ, நம் விருப்பங்கள் ஆசைகள் எதுவும் இன்னும் நிறைவேறவில்லை என எண்ணுவதாலோ மரணம் என்பது ஒரு இடைச்செருப்பாக தோன்றுகிறது. அந்த விருப்பங்கள் நிறைவேறாமல் போய்விடும் என்ற பயம் நம்மை மூழ்கடிக்கிறது. இதுதான் சம்சாரத்தின் சுழற்சி. ஆனால் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், சிந்தனையே நிலைநிறுத்தி ஆசைகளின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபடும் போதுதான் மரணத்தை அஞ்சாமல் பார்க்க முடியும். நாம் வாழும் விதமே மரணத்தின் மீது நம் பார்வையை நிர்ணயிக்கிறது. நாம் எதனை பற்றி கட்டுப்பட்டிருப்போமோ அதை இழப்பதற்கான பயமே மரணத்தின் வேறாக இருக்கும். நம் சொத்துக்கள், நம் உறவுகள், நம் உடல் எல்லாம் நம்முடையதல்ல என்பது உணரும்போது மரணம் என்பது ஒரு கடவுளின் அழைப்பு போல அமையும். நம்மை மீண்டும் ஒரு புதிய வாழ்வுக்கு அழைக்கும் ஒரு தருணமாக மாறும். ஆன்மாவின் பன்முக பயணம், மறுபிறவியின் மறைப்பட்ட சுழற்சி. மனிதன் ஒரு வாழ்க்கையை மட்டும் வாழும் என நாம் எண்ணுவது என்பது மிக பெரிய மாயை. இந்த உடலில் நாம் பிறக்கிறோம், வளர்கிறோம், அனுபவிக்கிறோம், கடைசியில் மரணத்தை சந்திக்கிறோம். ஆனால் இதுவே நம்முடைய இறுதி பயணம் இல்லை. இந்த உடல் அழிகிறது, ஆனால் ஆன்மா அழிவதில்லை. எனவே அந்த ஆன்மா தனது கர்மங்களின் அடிப்படையில் மறுபிறவிக்கு அனுப்பப்படுகிறது. இதுதான் மறுபிறவியின் மெய்யும் மெய். இந்த சுழற்சி சம்சார சக்கரமென
அழைக்கப்படுகிறது. இது உருவாகும் விதம், அதற்குள்ள ஞானம்தான் உயிரின் மாயாஜால பயணத்தை கொடுக்கும். உபனிஷதங்களில் இந்த மறுபிறவியை 3 நிலைகளில் பிரிக்கின்றனர். ஒன்று கர்மநூபி என்ற நிலை. இது ஒரு உயிரின் செயல்கள், அதாவது கர்மா, கடந்த ஜென்மங்களில் செய்த நற்கர்மங்களும் துஷ்கர்மங்களும் ஒருங்கிணைந்து அந்த ஆன்மாவின் அடுத்த வாழ்வை தீர்மானிக்கின்றன. 2வது நிலை உப்பாசனநூபி. இது ஆன்மா வாழ்க்கையில் பக்தி மற்றும் தியான வழியில் மேற்கொண்ட ஆன்மீக சாதனையின் அடிப்படையில் புதிய உயர்ந்த பிறவிகளை பெறுமிலை. 3வது ஜானநூபி என்பது ஆன்மா ஜானத்தால் ஒளிரும்போது பிறவியிலிருந்து விடுபடும் நிலை. இதுதான் மோட்சம். மரணம் என்பது இந்த சுழற்சி முடிவடையும் முன் ஆன்மா ஒரு நிலையிலிருந்து மற்றொன்றுக்கு பயணிக்கின்ற இடைவெளிதான். இந்த இடைவெளியில்தான் உயிரின் உண்மை இயல்பு தீர்மானிக்கப்படுகிறது. இந்த இடைவெளி நம்மால் உணர முடியாதது, ஆனாலும் அதை உபனிஷதங்கள் உணர்த்தும் முறையில் தெரிந்து கொள்ளலாம். பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், யார் இறக்கும்போது என்ன சிந்தனையுடன் இருக்கிறார்களோ அந்த சிந்தனையே அவருடைய அடுத்த பிறவியின் விதியாக மாறும். எனவே இறப்பின் தருணத்தில் ஏத்து நம் உள்ளத்தில் இருக்கிறதோ அதுவே நம்மை எங்கு இட்டுச் செல்கிறது என்பது மிக முக்கியம். அந்த தருணத்தில் பகவனை எண்ணினால் அதுவே மோட்சமாய் மாறும். இதுவே பகவத்கீதையின் குருவாய் அர்த்தம். மறுபிறவி என்பது சாபமாயில்லை, அது ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை எப்படி நாம் எடுத்து செயல்படுகிறோமோ அதேபோல் அது நம் ஆன்மாவின் வளர்ச்சியை குறிக்கிறது. ஒரு ஆன்மா பல பிறவிகள் கடந்து முழுமையாக ஒரு ஞானம் அடைந்து பரபிரம்மத்தை அடையும் வரை இந்த பயணம் தொடரும். பரபிரம்மம் மரணத்திற்கு பின் ஆன்மா செல்லும் இடமா? மனிதன் மரணத்திற்கு பிறகு எங்கு செல்கிறான் என்பது பல நூற்றாண்டுகளாக ஆன்மீக அறிஞர்களின் மற்றும் மகான்களின் தேடலாக இருந்து வந்துள்ளது. இந்த தேடலின் முடிவில் அவர்கள் கண்ட உண்மைதான் பரபிரம்மம் என்னும் சொற்களில் திந்து கிடக்கிறது. பரபிரம்மம் என்பது எல்லா உருவங்களுக்கும் அப்பாற்பட்டது, எல்லா மொழிகளுக்கும் கடந்த ஒரு பூரண ஒளி. அது பிறப்பு மரணம் களையாமை காலம் எல்லாம் இதிலேயே உடைந்து விடுகின்றன. இந்த பரபிரம்மம்தான் உயிர்கள் தங்கள் பயணத்தின் இறுதியில் சேரவேண்டிய உண்மையான இலக்கு. பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார், நம்முள் உள்ள ஆன்மா அது சச்சிதானந்தம், அதாவது சச்சிதானந்தம் என்று அழைக்கப்படும் உண்மையும் அறிவும் ஆனந்தமும் கொண்டது. இந்த ஆன்மா தனது பல பிறவிகள் மற்றும் கர்ம பயணங்களின் முடிவில் ஞானம் அடைந்து பரபிரம்மத்தில் ஒன்றாகச் சேரும். இதுதான் மோட்சம் என்ற நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரபிரம்மம் என்றால் ஒரு இடம் அல்ல, அது ஒரு நிலை, அது ஒரு தூய உணர்வு, அது உருவமற்றது, அது எல்லா உருவங்களிலும் இருக்கின்றது, அது வெளியிலும் உள்ளதுமான அகண்ட நிலை. மரணம் என்பது பரபிரம்மத்தை அடைவதற்கான வாயிலை திறக்கக்கூடிய தருணம். ஆன்மா மரணத்தின் போது தனது உடல், மனம், ஆசை, சிந்தனை எல்லாவற்றையும் துறந்துவிட்டு தூய ஒளியாகி தனது உண்மை சொரூபமான பரபிரம்மத்தை அடையும் வாய்ப்பு. அதுவே வாழ்க்கையின் பரபரப்பும் தடுமாற்றமும் நிறைந்த நாடகத்தில் இறுதி காட்சி போல இருக்கிறது. ஆனால் அந்த இறுதி காட்சிதான் நிரந்தரமான அமைதியின் வானிலை. மாயை எனப்படும் இந்த உலகம், அனைத்து அனுபவங்களும் ஆசைகளும் சிந்தனைகளும் அந்த ஆன்மாவை மறைக்கின்ற ஒரு மூடியை கட்டிவைத்துவிட்டது. அந்த மாயையை அகற்றும் போதுதான் ஆன்மா தனது உண்மை நிலையை அடையும். அந்த நிலையே பரபிரம்மம். மரணத்தின் பின்னால் ஓர் அழகு உள்ளது. அது பயம் அல்ல ஒரு விழித்துணர்வு, அது அழிவு அல்ல ஒரு அகங்காரத்தின் முடிவும், ஆன்மாவின் மீளிணைப்பும். அது நாம் யார் என்பதற்கான இறுதி பதில். மரணத்தை நாம் ஒரு முடிவாக அல்ல ஒரு திறவுகோலாக பார்க்கத் தொடங்கினால் நம்முள் மரண பயம் மறைந்து பரபிரம்மத்தை நோக்கிய பயணம் ஆரம்பமாகும். இப்படி பார்க்கும்போது மரணம் என்பது ஒரு பேரழகு கொண்ட ஆன்மீக நிகழ்வாக மாறும். அது ஒரு சவாலே அல்ல, அது ஒரு அழைப்பு கடிதம். மறுவாழ்வு. மரணத்திற்கு பின் ஆன்மாவின் அதிரடி பிறவி. மரணத்திற்கு பிறகு ஆன்மா நிச்சயமாக அழிந்துவிடும் என்கிற தவறான நம்பிக்கையை தவிர்த்து ஆன்மா தனது பயணத்தை தொடர்கிறது என்பதுதான் வேதாந்தத்தின் ஆதார கருத்து. அந்த பயணம் எங்கு தொடர்கிறது என்றால் அது மறுவாழ்வு என்னும் மறுபிறவி வாயிலாக. நாம் பிறப்பது ஒவ்வொரு முறையும் வேறு வேறு சூழ்நிலைகளில் வேறு வேறு உடல்களுடன், ஆனால் ஒரே ஆன்மாவுடன். இந்த சுழற்சிதான் சம்சார சக்கரம். மரணம் என்பது அந்த சக்கரத்தின் ஒரு இடைநிறுத்தம். அதற்கு பிறகு அந்த ஆன்மா எந்த பக்கமாக செல்கிறது என்பதை தீர்மானிப்பது அதன் கர்மா மற்றும் சின் தனிநிலை. மறுபிறவி என்பது ஒரு கடவுளின் தண்டனை அல்ல, அது ஒரு வாய்ப்பு. மனிதன் செய்த ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் அடுத்த ஜென்மத்தின் வடிவத்தை உருவாக்குகிறது. மனதில் சிந்தனைகள் எப்படி தோன்றுகின்றன என்பது போல
அதே சிந்தனைகள் ஒரு பிறவியின் விதையாக மாறுகின்றன. உபனிஷதங்களில் கூறப்படுவதில் யாதா சிந்தனம் தாதா பவதி என்ற வரியின் பொருள் என்னவெனில், நீங்கள் இறப்பதற்கு துயரமோ பயமோ ஆசையோ கொண்டு இருந்தால் அடுத்த வாழ்க்கை அதற்கேற்பமையும். அந்த இறப்பின் தருணத்தில் உங்கள் மனதில் சிவனே அல்லது சத்தியத்தை நினைத்தால் அதுவே மோட்சமாக மாறும். மறுபிறவி என்பது ஒரு பயமாக அல்ல, ஒரு சோதனையாக அல்ல, அது ஒரு மேம்பட்ட சூழலில் ஆன்மா தன்னை இன்னும் உயர்த்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு. அது ஒரு பாடசாலை போல. ஒவ்வொரு பிறவியும் நம்மை ஒரு நிலைமையில் இருந்து மற்றொரு நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு நுட்பமான பயணம். அந்த பயணத்தில் நாம் அர்த்தம் தெரிந்த அனுபவங்களை சேகரித்து உண்மையை நோக்கி உயர்ந்து செல்லலாம். இருப்பினும் இந்த பயணம் தொடராமலிருக்க ஒரு வழி இருக்கிறது. அது ஞானம். ஒரு ஆன்மா தன்னை யார் என்பதை உணர்ந்தவுடன் தன்னை உடலோ சிந்தனையோ உலகியலோ என்று தவறாக அடையாளப்படுத்துவதை நிறுத்திவிடும். அந்த உணர்வுதான் ஒவ்வொரு பிறவிக்கும் முடிவாகிறது. அந்த அறிவுதான் அதிரடி விடுதலை. அந்த ஞானம் ஆன்மாவை மறுபிறவியின் கட்டுப்பாடிலிருந்து விடுவிக்கும். மரணம் பிறவிகள் இந்த உலகம் எல்லாம் ஒரு மாயே. ஆனால் அந்த மாயையின் மறைவில் ஒரு பேரொளி ஒன்று இருக்கிறது. அந்த ஒளி நம்மை அழைக்கிறது. அதுதான் மறுவாழ்வு, உண்மை. மறுபிறவி ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்பதே ஆன்மாவின் திசையை குறிக்கிறது. ஞானமும் மரணமும் இருண்ட மரணத்தில் ஒளியூட்டும் தத்துவம். மரணம் என்பது மனிதனுக்கே உரித்தானது அல்ல. இது இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் ஒருநாள் கட்டாயமாக தாக்கும் ஒரு இயற்கையின் விதி. ஆனால் மனிதனின் சிறப்பே என்னவெனில், அவன் மரணத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய தன்மை உடையவன்தான். மரணத்தை பற்றி பயப்படுவதற்கும் அதன் பின் என்ன நடக்கிறது என்பதை தேடுவதற்கும் ஆன்மீகமான விடைகளை உணர்ந்து கொள்ள தேவையான புத்தி உடையவன். அந்த சிந்தனைகளின் உச்சமே ஞானம். மரணம் எப்போது வரும் என்று நம்மால் யாராலும் கணிக்க முடியாது. ஆனால் மரணம் என்பது ஓர் அழிவு அல்ல என்பதை உணர்வதற்கான ஞானம் நம்மிடமிருப்பது வாழ்க்கையின் மிக உயர்ந்த ஆசிர்வாதமாகும். ஞானம் என்றால் என்ன? இது புத்திசாலித்தனமல் புத்தியில் படைத்த அறிவியல் அறிவும் அல்ல. இது காலத்தை கடந்த ஒரு உள்மயமான விழிப்புணர்வு. இந்த உடல் உடைந்தாலும் நமக்குள் இருக்கும் சாட்சியாயிருக்கும் அந்த சுத்த ஆன்மா அழியாது என்று நிலைத்து நிற்கும் என்பதை உணர்வதே அந்த ஞானம். மரணத்தின் போது இந்த உணர்வோடு இருக்கும் ஆன்மாதான் சுதந்திரமாக பரபிரம்மத்தில் ஒன்றும் ஆனந்த நிலையை அடையக்கூடியது. இந்த உலகத்தில் எல்லா உறவுகளும் உடலுடன் வரும் மற்றும் போகும். ஆனாலும் அந்த உண்மை நான் யார் என்ற கேள்விக்கு வரும் பதிலே லா மரண பயங்களுக்கும் தீர்வாகும். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், யார்தான் உடல் அல்ல என்பதை உணர்கிறாரோ அவரை யதார்த்த ஞானத்தை பெற்றவர். மரணத்தின் பயம் உடல் பற்றிய பயம்தான். நான் இந்த உடலல்ல, நான் இந்த மனதல்ல, நான் இந்த சிந்தனைகளல்ல, நான் ஒரு சுத்த சாட்சி என்று உணரும்போது மரணத்தின் கணம் என்பது ஒரு பயமில்லா திகைப்பு போல மாறும். மரணம் என்பது ஒரு அருளின் வாயில் என்ற உணர்வுடன் நாம் வாழும்போது இந்த வாழ்க்கை கூட ஒரு பூஜையாக மாறிவிடும். ஞானம் என்பது நூல்கள் படிப்பதன் மூலம் மட்டும் வராது. அது ஆன்மீக சிந்தனையின் வழியாக அடையப்படும் ஒன்று. அந்த சிந்தனை பரிபகுவடையும் போதுதான் மரணத்தின் மேல் இருக்கும் மரிச்சிகை கலைந்துவிடும். அந்த இருள் ஒளியால் நிறைந்துவிடும். மரணம் என்பது அழிவின் விளிம்பு அல்ல, ஒளியின் வாசல். ஆகஸ்ட் மாறும். அந்த ஒளி என்னவெனில் பரபிரம்மம். அந்த பரபிரம்மத்தை அடைய வேண்டும் என்றால் மரணத்தின் தருணத்தில் உள்ள மனநிலை மிகவும் முக்கியம். மரணம் ஒரு வாய்ப்பாகும். ஆன்மா தன்னை உணர்ந்து கொள்வதற்கான கடைசி நேர வாய்ப்பு. அதே நேரத்தில் அது ஒரு பரிசோதனையாகவும் அமைகிறது. அந்த பரிசோதனையில் யார் தத்துவ ஞானத்துடன் இருக்கிறார்களோ அவர்கள்தான் தங்களை மறுபிறவியின் கட்டுக்குள் விடாமல் பரமாத்மாவுடன் ஒன்றிணைக்கிறார்கள். அந்த ஒருமைப்பாடுதான் ஆனந்த நிலை. அந்த நிலை எட்டப்படும் போது மரணம் என்ற வார்த்தையே பொருளற்றதாக மாறிவிடும். அந்த நிலையை அடைய நாம் இன்று வாழும் வாழ்க்கையே தயாரிப்பாக இருக்க வேண்டும். தினமும் நாம் ஒரு முறையும் நான் யார், இந்த உலகம் உண்மையா மாயையா என சிந்திக்க வேண்டும். இந்த சிந்தனையின் பயணம்தான் நம்மை மரணத்திற்கும் மேல் கொண்டு செல்லும். மரணம் அப்போது ஒரு முடிவல்ல, அது ஒரு விருந்தாக மாறும். மரண தருணத்தில் ஆன்மா அனுபவிக்கும் உளனுபவங்கள் காலத்தை கடக்கும் அதிர்ஷ்டமாய் ஒரு கணம். மரணம் என்பது மனிதனின் வாழ்க்கையின் கடைசி விடியலா அல்லது ஆன்மாவின் மறுபிறவிக்கான ஒரு புதிய வாசலா என்பதை புரிந்து கொள்ள நாம் அந்த இறுதி தருணத்திற்குள் சென்று அங்குள்ள உணர்வுகளை காண வேண்டிய அவசியம் உள்ளது. மரணத்தின் தருணம் என்பது காட்சி உலகில் ஒரு மயக்கம் போல் தோன்றலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு கணமும் ஆன்மா
மிக ஆழமான உள் அனுபவங்களை சந்திக்கிறது. நம்மால் அதை உடனடியாக உணர முடியாவிட்டாலும் ஆன்மீக ஞானிகள் தங்கள் தியான அனுபவங்களில் அந்த உள் அனுபவங்களை உணர்ந்துவிட்டு அதை உலகிற்கு பகிர்ந்துள்ளனர். மரணம் நம்மிடம் வந்தவுடன் முதலில் உடல் செயலிழக்கத் தொடங்குகிறது. புற உலகம் கண்களில் இருந்து மறைந்து குரல் ஓசைகள் நின்றுவிடுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் ஆன்மா தன்னை மிகவும் தெளிவாக உணரத் தொடங்குகிறது. இந்த உடல் உணர்வுகளின் சுவரால் மூடப்பட்டிருந்த அந்த சுத்தமான நான் என்பதற்கான உணர்வுகள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. மரண நேரத்தில் மனதிலும் கர்மங்களின் திரவியங்களும் சிந்தனைகளும் மிக வேகமாக இயங்குகின்றன. நம்மால் செய்த நற்கர்மங்கள் மட்டும் அல்ல, துஷ்கர்மங்களும் ஒளியிலும் இருளிலும் மறைக்கப்படாமல் தெளிவாக நினைவுக்கு வருகின்றன. இந்த தருணத்தில்தான் ஆன்மா தனது பயணத்திற்கு முன்னதாக ஒரு சமநிலையை உருவாக்க முயலுகிறது. நம்மால் இந்த நிலையை மாறக்கூடியதாக மாற்ற இயலாது. ஆனால் அதற்கான ஆதாரத்தை வாழ்க்கை முழுவதும் நாம் ஏற்கனவே உருவாக்கியிருக்கின்றோம். நாம் வாழ்ந்த விதம் எப்படி இருந்ததோ அதே போல நம்மால் மரணத்தின் தருணத்தில் இருக்கும் மனநிலை உருவாகும். ஒரு நல்லவன் வாழ்க்கையில் செய்த நற்கர்மங்களால் இறப்பின் தருணத்திலும் நிம்மதியாக இருப்பான். ஒரு அறிவுள்ளவன் இறப்பின் தருணத்தில் இறைவனின் உருவத்தையே மனதில் தாங்கிக் கொண்டு பரம சாந்தியில் இருப்பான். உபனிஷதங்களில் கூறப்படுவது போல ஆன்மா உடலிலிருந்து வெளியேறும் நேரம் என்பது சும்மா ஒரு அசைவல்ல, அது ஒரு சக்திமிக்க நிகழ்வாகும். அந்த நிகழ்வில் ஆன்மா புற உலகத்திலிருந்து முழுமையாக நம்முள் திரும்புகிறது. புறக்காட்சிகள் எல்லாம் மறைந்து உள்ள காட்சிகள் மட்டுமே மிச்சமாகின்றன. இந்த உள்ளக காட்சிகள்தான் உயிரின் செயல்களும் எண்ணங்களும் பதிந்த சித்த சாட்சிகளாக செயற்படுகின்றன. அந்த எண்ணங்களே நம்மை மேலே உயர்த்தும் அல்லது கீழே இழுக்கும். ஒருவர் தனது இறுதி நொடியிலேயே பகவனை எண்ணி இறந்தால் அந்த எண்ணம் அவரை பரபிரம்மத்திற்கு அழைத்துச் செல்லும் என்ற அதிசயமான கருத்து பகவத்கீதையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது இறப்பின் தருணத்தில் உனது சிந்தனையில் என்ன இருக்கின்றதோ அதுவே உன் அடுத்த பயணத்தின் திசையாக மாறும் என்கிற உண்மையை நாம் உணர வேண்டும். இந்த உண்மைதான் உயிரின் இறுதி வாயிலாகும். மரணத்தின் போது ஆன்மா அனுபவிக்கும் அந்த உயர்ந்த உள்ளுணர்வு என்பது சொற்களில் விளங்காத ஒன்று. அது ஒரு பயணத்தின் முடிவும் இன்னொரு பரிணாமத்தின் தொடக்கமும். அந்த பயணம் எங்கே போகிறது என்பது அந்த கணத்தில் ஆன்மா வைத்திருக்கும் எண்ணம் மற்றும் பூர்வ கர்மங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. இதுவே சம்சார சக்கரத்தின் மையக்கோளாகும். இந்த தருணத்தில்தான் ஒரு உயிர் மறுபிறவிக்கு செல்வதா, பரமாத்மாவுடன் இணையவா, அல்லது அந்தரங்கம் நிறைந்த இடைவெளியில் நீண்ட காலம் கழிக்கவா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. இதைத்தான் ஆன்மீக ஞானிகள் அந்திம சஞ்சா என்று அழைக்கிறார்கள். அதாவது இறுதி தருணத்தின் நேரத்தில் ஆன்மாவின் நிலை எப்படி இருக்கிறது என்பதையே உலக வாழ்க்கையின் மூல பயனாக மதிக்கிறார்கள். மரணம் ஒருவரை இழக்கும் துயரத்தில் இயத்தை நாம் உணர வேண்டும். உறவுகளின் சிதைவேளை ஆன்மீகத்தின் விழிப்புணர்வா. ஒருவரை இழக்கும் வேளை என்பது எந்த மனிதனுக்கும் மிக கடினமான ஒரு உணர்வுச் சூழ்நிலை. அந்த நெருக்கமான நபர் இருந்த இடத்தில் இனிமேல் வெறுமைதான் இருப்பது போன்ற ஒரு உணர்ச்சி நம்மை உள்ளுக்குள்ளாக கிழித்தெறிந்து வைக்கும். அந்த நபரின் சிரிப்புகள் ஒலிக்காது, அந்த நபர் வட்டத்தில் இல்லை என்ற உணர்வு நம்மை சுவாசமில்லாத ஒரு இடத்துக்கு இழுத்துச் செல்கிறது. இந்த துயரம் நேரத்தில் நம் உள்ளம் சிக்கிக் கொள்வது ஒரு வலிமை இல்லாத நிலையல்ல, அது ஒரு உண்மை உணர்வின் வெளிப்பாடு. ஆனால் அந்த உணர்வை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதே நாம் ஆன்மீக வளர்ச்சியின் அளவுகோல். மனிதன் இறக்கும்போது உடல் மட்டுமே அழிகிறது, ஆன்மா அழிவதில்லை என்பதை அறிந்திருக்கும்போது இழப்பும் ஒரு உண்மை அல்ல என்பது தெளிவாகும். இழப்பின் வேதனை என்பது நாம் அந்த நபரை உடலாகவே மட்டுமே கண்டிருந்ததன் விளைவு. உண்மையில் அந்த நபர் என்ற ஆன்மா அழியவில்லை, தனது பயணத்தை தொடர்கிறது. அதே போல நம்முடன் உள்ள உறவு அழிவதில்லை, அந்த ஆன்மா மறுபிறவியில் மீண்டும் நம்மை சந்திக்கலாம், அல்லது அந்த ஆன்மா பரபிரம்மத்தில் ஒண்டி இருக்கலாம். இந்த இரண்டுமே சாத்தியமே. ஆன்மீக கண்ணோட்டத்தில் இந்த உணர்வுகள் வாழ்க்கையின் மிக உயர்ந்த ஞானத்திற்கான வாயில்கள். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனிடம் கூறும்போது அவன் துயரத்தில் மூர்க்கி சிந்தனையற்ற நிலையில் இருந்தான். பீஷ்மர் தாதா போன்ற நெருங்கிய உறவுகளை இழக்கிறான் என்ற பயத்தில்தான் அவன் சோகத்தில் இருந்து விடுபட முடியாமல் தவித்தான். ஆனால் பகவான் கூறும்போது உணர்த்தியது என்னவென்றால், நீ யாரும் கொல்லவில்லை, யாரும் இறக்கவில்லை, எல்லாமே ஆன்மாவின் செயல்கள் மட்டுமே என்பதுதான் அந்த கருத்து. இந்த உன்னத அறிவை நாம் நம் வாழ்க்கையின் இழப்புகளில் நினைத்தால் அந்த வலியிலிருந்து நாம் விடுபடலாம். ஒரு நபர் மறைவது என்பது
அவருடைய உடல் மட்டும் இல்லாததுதான். ஆனால் அவருடைய ஆன்மா நம்முள் இருக்கிறது. அவருடைய நினைவுகள், அவருடைய வாழ்க்கை தரிசனங்கள், அவருடைய பரிசுகளை நம்மிடம் விட்டுச் சென்றிருக்கிறார். அவருடைய உடல் மட்டும் நம்மிடம் இல்லையெனும் உண்மையை நாம் ஏற்கும் நேரத்தில்தான் நம்முள் உள்ள துயரமும் மெதுவாக கரைந்துவிடும். ஆன்மீக பார்வையில் இழப்பை நாம் ஒரு விழிப்பு வாய்ந்த தருணமாக எடுத்துக்கொள்ளலாம். அது நம்மை சிந்திக்க வைக்கும். நம் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, நம்முடைய பயணத்தின் முடிவும் எங்கே என்பதை கேட்க வைக்கும். இந்த துக்க நிலை ஒரு அழுகை நிலையாக மட்டுமல்ல, ஒரு விழிப்புணர்வு நிலையாக மாறும் நேரம் இதுதான். துக்கத்தை உணர்த்தும் சத்தியத்தின் தாக்க மரணம் நம்மிடம் எதையும் நிரந்தரமாக வைத்திருக்க முடியாது என்பதை சத்தியமாக எடுத்துக்காட்டுகிறது. அந்த சத்தியம் நம்மை உள்ளதையும் இல்லாததையும் ஒப்புக்கொண்டு அதற்கப்பாற்பட்ட ஒரு ஆனந்த நிலையை நோக்கிச் செல்ல உதவும். உயிரின் உண்மையான உறவுகள் உடலின் வாயிலாக நிகழக்கூடிய உறவுகள் அல்ல, ஆன்மாவின் ஒத்த உணர்வுகள் மூலமாக உருவாகும் உறவுகள்தான் இவை. பரம்பொருளோடு எப்போதும் இருக்கக்கூடிய தொடர்புகள் உடலுக்கு கடந்தவை. இந்த பார்வையை நாம் ஏற்கும்போது ஒருவரை இழப்பது என்பது பூரண இழப்பாக இல்லாமல் ஒரு மாற்றமாக மட்டும் தோன்றும். அந்த மாற்றத்தில் நம் வாழ்க்கை நம்மை மேலே உயர்த்தும் பாதையாக மாறும். மோட்சம், மரணத்தின் சுழற்சியை வென்று ஆன்மா அடையும் பரம இலக்கு. மனித வாழ்க்கையின் இறுதி நோக்கம் என்ன என்பதை பற்றிய கேள்வி நம்மை எப்போதும் பின்னால் தொடர்ந்து வருகிறது. வாழ்க்கையின் இறுதி என்றால் என்ன? மரணம் என்றால் தீர்வு இல்லாத ஒரு முடிவா, அல்லது இன்னும் மேலான ஒரு நிலையை அடைவதற்கான வாயிலா என்பதையும் நம் உள்ளம் அடிக்கடி சிந்திக்கிறது. இந்த சிந்தனைகளுக்கு உத்தரவாதமாகவே தத்துவங்கள் நமக்கும் மோட்சம் என்னும் நுட்பமான ஆன்மீக நோக்கத்தை முன்வைக்கின்றன. மோட்சம் என்பது மரணத்தை வெல்லும் ஆன்மாவின் தீர்மான நிலை. அது அழிவின் மடியில் விழாமல் பரம்பொருளின் மடியில் இணைந்துவிடும். திருப்தியின் கடைசி தங்குமிடம். மோட்சம் என்பது ஒரு இடமல்ல, அது ஒரு நிலை. அது ஒரு உயிரின் தன்னுணர்வு நிலை. அதாவது நான் யார் என்ற கேள்விக்கு உண்மையாக உள்ளொளியை அடைவதன் மூலமாக வரக்கூடிய விடுதலை. அந்த விடுதலைதான் பிறவியிலிருந்து விடுதலை, மரண மாயிலிருந்து விடுதலை, இழப்புகளின் துயரத்திலிருந்து விடுதலை, ஆசைகளின் கட்டுப்பாடில் இருந்து விடுதலை. இந்த நிலை அடைவதற்கான முயற்சியே வாழ்க்கையின் உண்மை நோக்கம். இந்த உலகத்தில் நாம் காணும் எல்லா வேதனைகளும், இழப்புகளும், சோர்வுகளும் ஆன்மாவை இந்த நிலையை நோக்கி அழைக்கின்ற மென்மையான அழைப்பாக இருக்கின்றன. பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், யார் எனது மீது பரிபூரண நம்பிக்கையுடன் தன்னை கொடுத்து விடுகிறார், அவரை நான் பிறவிகளின் சங்கடத்தில் இருந்து மோட்சம் பெறச் செய்கிறேன் என்கிறார். இதன் பொருள் என்னவெனில், ஒருவர் தனது ஆன்மாவை உடல், ஆசை, சிந்தனை, விருப்பங்கள் என்பவற்றில் இருந்து விடுவித்து முழுமையாக தன்னை பரம்பொருளுடன் இணைக்கும் போதுதான் அந்த ஆன்மா புனர்பிறவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறது. அந்த விடுதலை தான் மோட்சம். மரணம் ஒரு சுழற்சியை முடிக்கக்கூடிய வாயிலாக மட்டுமல்ல, அது ஒரு கதவை திறக்கும் சக்தியாகும். ஆனால் அந்த கதவை திறப்பது ஞானத்தின் சாவிதான். உடல், கர்மம், ஆசை, சிந்தனை ஆகிய அனைத்தும் ஒரு பிணைப்பாக ஆன்மாவை அடக்கி வைக்கின்றன. அவை குறைந்து விடும்போதுதான் ஆன்மா அதன் உண்மை நிலையை அடைகிறது. இது ஒரு நாளில் முடியக்கூடிய பயணம் அல்ல, ஆனால் ஒவ்வொரு பிறவியும் அந்த பயணத்தின் ஒரு படிக்கட்டாகும். ஒவ்வொரு மரணமும் ஒரு படிவந்த நிலையாகும். மோட்சம் என்பது ஒரு வகையில் மரணத்தின் மீதான ஓர் எழுச்சி. அது மரணத்தின் இருளை வென்ற ஒரு உள்நிலை. மரணம் என்பது அங்கு ஒரு நிகழ்வாக மட்டுமே இருக்கிறது, ஆனால் அதற்கப்பாற்பட்ட உண்மை நிலைதான் இந்த மோட்ச நிலை. நம் உடல் அழிகிறது, ஆனால் நம் ஆன்மா அதன் உண்மையை நினைத்து அதன் நிலையை அடைவதுதான் வாழ்க்கையின் இழப்புகளுக்கு பின்னால் இருக்கும் மறைப்பட்ட வெற்றிக்குரிய விளக்கம். மோட்சம் என்பது ஆன்மாவின் பூரண சாந்தி. அது ஆனந்தத்திற்கும் அப்பாற்பட்ட அமைதி. அது எந்த வழியும் தொட முடியாத ஒரு நிலை. அந்த நிலையை அடைய நம்மால் எதையும் வெளியே தேட தேவையில்லை. அது நம்முள் இருக்கிறது, ஆனால் அதை நம்மால் கண்டறிய வேண்டியதுதான் முக்கியம். நம்முள் இருக்கும் அந்த தத்துவ அறிவு வெளிப்படும் போது நாம் மரணத்தின் இருளை வென்று பரம்பொருளுடன் ஒன்றியவர்களாக மாறுகிறோம். மாயை மரணத்தை உருவாக்கும் மறைப்பட்ட திரை. ஆன்மா அதை எப்போது கடக்கும்? மரணம் என்பது ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு திரை, அது ஒரு காட்சி, அது ஒரு பொய், அது ஒரு மாயை. நம்மிடமிருந்து ஒளிக்கச் செய்யும் நுட்பமான இருள். அந்த மாயை நம்மை சுற்றி இருக்கும் பொழுது நாம் நம்மை உடலாகவே நினைத்துக் கொள்கிறோம், மனமாகவே அடையாளப்படுத்துகிறோம். உலகத்தில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வையும் உண்மை என ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த அனைத்தும் ஒரு வகையான காட்சியே. அதில் எந்த நிரந்தரமும் இல்லை. மரணத்தின்
உண்மை மற்றும் ஆன்மாவின் நிலையற்ற பயணம் அனைத்தும் இந்த மாயை எனும் தந்திரத்தில் அடங்கியவை. மாயை என்பது இருபக்கத்துடன் செயல்படுகிறது. ஒன்று, அவை உருவங்களை ஏற்படுத்துகிறது. இன்னொன்று, அவை அந்த உருவங்கள் உண்மை என்று நம்மை நம்பச் செய்கிறது. இதுதான் வேதாந்த சித்தாந்தத்தின் மைய கருத்து. ஆதாரம் இல்லாத ஒன்று உண்மையாக தோன்றுகிறது. அதுதான் மாயையின் வலிமை. இந்த உலகம், நம் உறவுகள், நம் ஆசைகள், நம் பயங்கள், நம் மன உற்சாகங்கள், இவை அனைத்தும் ஒரு வகையான மனத்திரைகளில் புனைவு போன்று தோன்றும் உண்மை நிலையிலிருந்து நாம் விலகிச் செல்லும் போதுதான் இந்த மாயை நம்மை கட்டிக்கொள்ள ஆரம்பிக்கிறது. பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், எனது தெய்வீக சக்தியான மாயை என்பது மிக அருமையானது. இந்த மாயையை கடக்க நினைப்பவர்கள் என் சரணாகதி இதனால் மட்டுமே அதை கடக்க முடியும் என்கிறார். இதில் உள்ள நுட்பம் என்னவெனில், இந்த மாயை ஒரு புறமாயிருப்பதும் இல்லை, நம்மை சூழ்ந்த ஒரு அந்நிய சக்தியுமல்ல. அது நம்முள்ளே ஒளிந்து கிடக்கும் நம்முடைய ஐம்புலன்களால் வளர்ந்த நம்முடைய அடையாளங்களால் உருவான நம்மை நாமாக நினைக்கும் தவறான எண்ணம்தான் இந்த மாயை. மரணம் ஒரு நபருக்கு பயமாக தோன்றுவது இந்த மாயையின் விளைவாகவே வருகிறது. நான் என்ற உயிரின் உண்மை நிலையை உணரவில்லை என்றாலே மரணம் எனும் நிகழ்வு நம்மை அச்சுறுத்தும். ஏனெனில் நாம் என்னவென்று தவறாக எண்ணுகிறோம். நம்மை உடலாகவே பார்க்கிறோம். அந்த உடலை இழப்பதையே நாம் நம்மை இழப்பதென நம்புகிறோம். ஆனால் உண்மையில் நாம் ஒரு ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, அதன் மீது எந்த தாக்கமும் இல்லை. அந்த உண்மை எண்ணத்தை மறைக்கும் வலிமையான நிழல்தான் மாயை. ஆன்மா இந்த மாயையை எப்போது கடக்கிறது என்றால், அது தன்னைத்தான் உணரும் தருணத்தில்தான். அந்த சுய அனுபவம் ஒரு பளிச்சென்ற ஒளி போல் உள்ளத்தில் எழும்பும். அந்த தருணம் எப்போது ஏற்படுகிறது என்பது அதன் கர்ம சிந்தனை, தியானம், பக்தி மற்றும் தத்துவ ஞானத்தின் மூலமாக ஏற்படும் பயணத்தின் முடிவில்தான். அந்த பயணம் பல ஜென்மங்களை கடக்கலாம். ஆனால் அந்த இறுதி தருணம் ஒரே ஒரு கணத்தில் நிகழக்கூடியது. அந்த ஒரு கணம்தான் ஆன்மாவின் விடுதலை. அந்த ஒரு விஷயம்தான் மாயையின் வீழ்ச்சி. ஒருவர் மாயையை கடக்கும்போதுதான் மரணத்தை வெல்ல முடியும். ஏனெனில் மரணம் என்பது ஒரு நிகழ்வாக இல்லாமல் ஒரு மாயையான அனுபவமாகவே இருக்கும். உண்மை நிலையில் மரணம் கிடையாது. பரபிரம்மம் என்ற நிலைக்கு சென்றவனுக்கு பிறவியும் இல்லை, இறப்பும் இல்லை. அவன் தன்னை எப்போதும் தன்னுள் பூரணமாக உணர்ந்தவன் ஆகிவிடுகிறான். அதுவே சத்திய நிலை. மாயை என்பது உண்மையை மறைக்கும் மூடியானது. அந்த மூடியை அகற்றும் போதே நம்மை மரணமென அழைக்கும் அந்த இருள் வீழ்கிறது. அந்த இருளின் பின்னால் ஒளி இருக்கிறது. அந்த ஒளி நம்மை அழைக்கிறது. அந்த அழைப்புதான் ஞானம். அந்த ஞானம் ஆன்மாவை மாயையை தாண்டி நித்திய சாந்திக்கு அழைத்துச் செல்கிறது. மரணம் ஒரு முடிவா, இல்லையெனில் ஒரு புதிய பிறப்பா? மரணம் குறித்து நாம் தொடங்கிய இந்த ஆன்மீக பயணம் ஒரு தீவிரமான அகச்சிந்தனைக்கான வாசலாக மாறிவிட்டது. வாழ்க்கையின் ஒரு நாள் நிச்சயமாக நேரும். அந்த மரண நிகழ்வை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதே இந்த வாழ்வியல் தரத்தை தீர்மானிக்கிறது. மரணம் என்பது ஒரே ஒரு மனிதனுக்கே உரிய பயம் அல்ல. அது ஒரு உயிரின் அடையாளத்தை அழிக்கும் நிகழ்வு அல்ல. இது ஒரு சக்தியின் பரிணாம மாற்றம்தான். ஒரு அனுபவத்திலிருந்து இன்னொரு அனுபவத்திற்கு ஆன்மாவின் யாத்திரை. பகவத்கீதையின் வழி, உபனிஷதங்களின் ஒளி, ஞானிகளின் ஆழ்ந்த தத்துவங்கள், இவை அனைத்தும் ஒரு விடையையே தெரிவிக்கின்றன. மரணம் என்பது ஒரு முடிவாக இல்லை, அது ஒரு மாற்றமாகும். இந்த உடலுடன் இருக்கின்ற ஆன்மா அவனது கர்மத்தின் அடிப்படையில் தொடரும் பயணத்தில் இடைவெளியாகும் ஒரு தருணம். அந்த தருணம் ஒரு வாயிலாகும். அது ஆன்மாவின் முன்னேற்றத்திற்கான ஒரு புதிய நடைபாதையாகும். மனிதனின் பயம் மரணத்தை பார்த்து வரும். அந்த பயம் உடலை மட்டுமே நம் அடையாளமாக கருதும். அகந்தையின் விளைவு. ஆன்மா உணர்வை அடையாதவரை அந்த பயம் நீங்காது. ஆனால் அந்த உணர்வு வந்தவுடன் மரணம் என்ற அந்த இருண்ட கதவுக்குப் பின் இருக்கும் அந்த ஒளியை நாம் பார்வையிடத் தொடங்குகிறோம். அது ஒரு ஆனந்த பூரண நிலை. அந்த நிலை எந்த மரணத்தையும் வென்ற நிலை. நம்மில் ஒவ்வொருவரும் இந்த பயணத்தில் இருக்கிறோம். நாம் உணரும் உணர்வுகள், நாம் சந்திக்கும் மனிதர்கள், நாம் ஏற்கும் சோதனைகள், இவை அனைத்தும் அந்த பயணத்தின் ஒரு பகுதியாகும். அந்த பயணத்தில் நாம் யார் என்பதை கண்டறியும் போது மரணமும் ஒரு அனுபவமாக மாறும். அது ஒரு தாயின் கரம் போல நம்மை புதிய அகத்திலைக்கு அழைக்கும் வாயிலாக அமையும். இப்போதும் மரணம் நம்மை பயமுறுத்துகிறதா? இல்லை, அது ஒரு அழைப்பு போல தோன்றுகிறதா என்பது நம் உள்ளத்திலேயே உள்ளது. நம் உணர்வில், நம்முடைய ஞானத்தில், நம் ஒவ்வொரு சுவாசத்திலும் அது பதிலளிக்கிறது. மரணம் ஒரு முடிவா என்பது ஒரு கேள்வியாய் மட்டுமே இல்லாமல்
அது ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும் உண்மை ஆகிறது. அந்த அனுபவம் ஆன்மாவின் ஒளிக்கான அழைப்பு. அந்த ஒளிதான் பரமசாந்தி. அந்த சாந்திதான் ஆத்ம சாட்சா்காரம். இந்த பாட்காஸ்ட் இப்போது முடிவடைந்தாலும் இந்த உண்மையின் தேடல் இன்னும் தொடர்கிறது. உங்களுள் அந்த தேடல் இன்னும் தொடரட்டும். உங்களின் பயணம் சாந்திக்கே செல்லட்டும். இந்த உடலுக்கு ஒரு நாள் முடிவுள்ளது, ஆனாலும் ஆன்மாவின் யாத்திரை முடிவற்றது. அந்த முடிவற்ற ஆனந்தம் உங்களோடு என்றும் இருக்கட்டும்.